ஹாய், வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தை பொங்கலுங்க. நம்ம இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். இது வந்து வெறும் பச்சரிசி பொங்கல் செய்ய போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பால் சேர்த்து விட்டுலாம். தண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் மேலே. பால் சேர்த்து விட்டுட்டு மூடிடலாம். பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அரிசி வந்து நான் ஒரு 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் அதை கழுவி இதில் சேர்த்துடலாம். நல்லா பால் ஊற்றி பொதி வருது நல்லா தண்ணி. நம்ம இப்போ வந்து அரிசி சேர்த்து விட்டுடலாம். நம்ம அரிசி சேர்த்து விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்சம் இடையில எடுத்து கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மூடிடலாம், பொங்கி வரட்டும். இன்னாண்ட வந்து நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கோம் தண்ணி. இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம இந்தாண்ட தண்ணி வச்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதி வருது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பச்சரிசியும் தோல் எடுத்த பச்சை பருப்பும் அதுக்குள்ளே இது பொங்கல் வந்துடுச்சு. நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க சாதம். இது பொங்கல் வந்துடுச்சு. வெண்பொங்கல் நம்ம செய்கிறோம், அது பொங்கல் வந்துடுச்சு. இது வந்து கொதி வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பச்சரிசியும் பச்சை பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கோம். 100 கிராம் பச்சரிசி, 50 கிராம் பச்சை பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அந்த அரிசியில் சேர்த்து விட்டுடலாம். நம்ம இந்த பொங்கலுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம இந்தாண்ட பச்சை பருப்பும் பச்சரிசியும் சேர்த்துருந்தோம். நல்லா கொதிக்குது. நமக்கு வந்து அடுப்பில் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏதாவது ஒரு பொங்கலுக்கு நம்ம எப்பயாவது ஊரில் இருந்தோம்னாக்கா ஊரில் சூப்பராக செய்யலாம் பொங்கல். இப்போதைக்கு நம்ம ஸ்டவ்வில் தான் செய்ய முடியுது. என்ன பண்ணுறது? இந்தாண்ட வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்கு போட்டிருக்கேன். ஓரளவு வந்திருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பொங்கல் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு மேலே ஒரே ஒரு கட்டி வெல்லம் போட்டு மூடிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்து சர்க்கரை பொங்கல் இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் வெந்துன்னு இருக்குது. சர்க்கரை பொங்கல் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம வந்து ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம், அதை சேர்த்து விட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் நசுக்கி வச்சுருக்கோம். இதை கரைச்சும் சேர்த்துக்கலாம். கல் இருக்குன்னா நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க பொங்கல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சர்க்கரை பொங்கல். இப்போ பொங்கலுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து விடலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து விடலாம். பொங்கல் நல்லாயிருக்கும். நெய் நான் ஜாஸ்தி சேர்த்தாக்கா போதும். நான் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. எடுத்து நம்ம இப்போது பொங்கல் எடுத்து சேர்த்துடலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. கொதிக்க சரியாக கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா சரியாக போயிடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க நெய் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். ஓகே வாஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுங்க ஹாப்பியாக. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஓகே வாஸ், நாங்கள் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.